உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 3ஆம் திகதி 2ஆம் மாதம் 2026 குஜவாசரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, விசுவாவசு வருடம் தை மாதம் 20ஆம் நாள், துதியை திதி, மக நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3:30 மணி முதல் 5 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9:30 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் பூராடம் உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பூராடம் உத்துராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் தாமதம், ரிஷபம் லாபம், மிதுனம் அச்சம், கடகம் எதிர்ப்பு, சிம்மம் வரவு, கன்னி பாராட்டு, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு சுகம், மகரம் புகழ், கும்பம் அன்பு, மீனம் நன்மை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, லக்னங்களுக்கு உண்டான பரிகாரங்கள். உங்களுடைய லக்னப்படி நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான சில பரிகாரங்களை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஜாதகத்தை எடுத்துக்கொண்டீங்களா, ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் இருக்கும். தோஷம் இல்லாத ஜாதகம் உலகத்தில் யாருக்கும் இல்லை. பிள்ளையாருக்குண்டு ஒரு ஜாதகம் இருக்குது, ராமருக்குண்டு ஒரு ஜாதகம் இருக்குது, கிருஷ்ணருக்குண்டு ஒரு ஜாதகம் இருக்குது, ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ஜாதகம் இருக்குது. ராமர் ஜாதகம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, 5 கிரகம் உச்சம். ஆனால் இந்த ஜாதகங்களில் கூட, அதாவது பிள்ளையாட்ட ஜாதகத்திலையும் தோஷங்கள் இருக்குது, ஆஞ்சநேயட்ட ஜாதகத்திலையும் தோஷங்கள் இருக்குது, ராமருடைய ஜாதகத்திலையும் தோஷம். அதனால தான் அவர் சீதையை பிரிந்து வனவாசம் போய் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சண்டை பிடிச்சி பெரிய கஷ்டம் எல்லாம் பட்டார். அவருக்கும் தோஷம். தோஷம் இல்லாத ஜாதகம் என்று யாருடைய ஜாதகமும் இல்லை. அதனால் எங்கட ஜாதகம் எல்லாம் அப்போ பெருசாக, என்னோட ஜாதகத்திலையும் சில தோஷங்கள் இருக்குது, உங்களோட ஜாதகத்திலையும் சில தோஷங்கள் இருக்குது. இந்த தோஷங்களை கண்டு நாங்கள் பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். எங்களோட ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? நாகதோஷத்துக்குண்டான பரிகாரங்களை செய்யணும், நாகதோஷத்துக்குண்டான வழிபாடுகளை செய்யணும், நாகதோஷத்துக்குண்டான தான தர்மங்களை செய்யணும். 3 விஷயம் நான் எப்பவும் சொல்கிறது: வழிபாடு, பரிகாரம், தான தர்மம். இதுகளை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டால் தோஷத்தில் இருந்து ஏதோ ஒரு அளவு விடுபடலாம். சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்டா,
தோஷம் எப்படியோ உங்களோட ஜாதகத்தில் இருக்க போகுது. உங்களுடைய லக்னத்தை வைத்து நீங்கள் சில பரிகாரங்களை செய்து கொண்டால் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் சற்று குறைந்து விடும். இப்போ மழை பெய்யுது, மழை பெஞ்சால் மலையில் நனைஞ்சு கொண்டு போகிறோம், அதுதான் தோஷம். பரிகாரம் என்னென்று சேர்த்தா மலைக்குள்ளே குடையை பிடிச்சு கொண்டு போகிறது தான் பரிகாரம். மலையை நுப்பாட்டித்தாரன் நான் என்று சொன்னால் அது அல்ல பரிகாரம், அது பொய், ஏமாத்து வேலை, சுத்துமாத்து. மலையை நுப்பாட்ட முடியாது, அது விதி, அது நடக்கத்தான் செய்யும். தோஷங்கள் இருந்தால் வேலை செய்யத்தான் செய்யும். ஆனால் மலையில் தொப்பலாம் நனையாமல் ஒரு குடையை பிடிச்சு கொண்டு போனால் உங்களுடைய தலையை காப்பாற்றி கொள்ளலாம். ஆனால் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும், கால் நனையத்தான் செய்யும். ஆனாலும் மலையக்குள்ளே நீங்கள் நனையாமல் குடையை பிடிச்சி கொண்டு ஒரு மாதிரி போகலாம். இதுதான் பரிகாரம் என்று சொல்கிறது. இப்போ நான் 12 லக்னக்காரர்களையும் சொல்லுறேன். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 லக்னம், ராசி அல்ல லக்னம். சரி, மேஷ லக்னக்காரர்கள் என்ன செய்யணும்? ஜாதகத்தில் என்ன தோஷம் இருந்தாலும் சரி, துவரை என்று சொல்லக்கூடிய ஒரு தானியத்தை ஆட்டிற்கு உணவாக கொடுத்தால் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேஷ லக்னக்காரர்கள் உங்களோட ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கலாம், புத்திர தோஷம் இருக்கலாம், களத்திர தோஷம் இருக்கலாம், மாங்கல்ய தோஷம் இருக்கலாம், என்ன ஆயுள் தோஷம் இருக்கலாம், பிரம்மகத்தி தோஷம் இருக்கலாம். நிறைய தோஷங்களை பற்றி நான் பேசியிருக்கேன். மேஷ லக்னக்காரர்கள் என்ன தோஷம் இருந்தாலும் துவரை என்கின்ற தானியத்தை எடுத்து தண்ணியில் போடுங்கோ. ஒரு நாள் முதல் நாள் ராத்திரியே துவரையை தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஊறி இருக்கும். அதை மேஷ லக்னக்காரர்கள் ஆடு, நாங்கள் மாடு ஆடு மாடுன்னு வளர்க்குறோம் தானே, அதில் ஆடு எங்கேயாவது நீங்கள் வச்சுருந்தா சரி, இல்லை யாரோ ஆடு வளர்க்குற ஆக்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு நாளும் செய்யணுன்றது இல்லை. ஆடை தேடி திரியலாத ஐயா நான் கொழும்புல இருக்கேன் ஆட்டுக்கு எங்கே போகணுன்னு கேட்காதீங்க. எங்கேயோ போய் ஒரு முறை துவரை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து ஆட்டிற்கு உண்ண கொடுத்தால் உங்களுடைய தோஷங்கள் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் வரும். மலைக்களோ குடையை பிடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ரிஷப லக்னக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்கள் துவரை, ரிஷப லக்னக்காரர்கள் மொச்சை என்கின்ற தானியம் வெள்ளை கலரில் இருக்கும். நவதானியத்தில் மொச்சை, சுக்கிரனுக்குண்டான தானியம் மொச்சை. மொச்சை என்கின்ற தானியத்தை தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியோடு சேர்த்து வெள்ளை நிற பசு, ஆண் மாடு, நாம்பன் மாடுக்கு இல்லை, எருதுக்கு இல்லை, பசு மாட்டுக்கு கொடுக்கணும். அதுவும் வெள்ளை நிறமான பசுவை தேடி பிடிச்சு அதுக்கு மொச்சை ஊற வைத்த நீர் தண்ணியோட மொச்சையும் சேர்த்து மாடு சாப்பிடும். மாடு நல்லா மொச்சையை சாப்பிடும், கொடுங்கோ. இது சிரமமாக இருக்கலாம், ஆடை தேடுறது, வெள்ளை நிற பசுவை தேடுறது. என்ன செய்கிறது? தோஷம் நீங்கணுமெண்டா நீங்கள் சற்று சிரமத்தை எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இது நான் ஒவ்வொரு நாளும் செய்யலையே. எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மாடு வளர்க்குற இடத்துல, ஊர் பக்கம் போகிற இடத்துல பசு மாடு இல்லை, எங்கேயாவது கோயிலில் வெள்ளை நிற பசு இருக்காண்டு பாருங்க. இருந்தால் வெள்ளை நிற பசுக்கு கொடுத்தா தான் பலம். ரிஷப லக்னக்காரர்கள் மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து வெள்ளை நிற பசுவுக்கு உண்ண கொடுங்கள். மிதுன லக்னக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்பட போறீர்கள். மிதுன லக்னக்காரர்கள் பச்சை பயறு, பயறு உங்களுக்கு தெரியும், நாங்கள் அவிச்சு சாப்பிடுவோம். பயறு நல்ல புரோட்டீன் இருக்குது. சுகர் உள்ளாக்களெல்லாம் பயரை காலையில் சாப்பிட சொல்லுவோம். பச்சை பயரை ஊற வைத்து என்னத்துக்கு கொடுக்கணும்? குதிரைக்கு கொடுக்கணும். குதிரைக்கு எங்கே போகிறதையாண்டு கேட்கக்கூடாது, எங்கேயோ தேடி பிடிச்சி குதிரைக்கு பச்சை நிற பயறு, பச்சை பயரை ஊற வைத்து குதிரைக்கு கொடுங்கள். ஒரே ஒரு முறை
வாழ்க்கையில் மிதுன லக்னக்காரர்கள் இதை செய்யுங்கள். நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் அது நடக்கும். திருமணத்தில் தடைகள் ஏற்பட்டால் அது நடக்கும். வறுமையில் கஷ்டப்பட்டால் அது நீங்கும். ஏதோ கொஞ்சம் முயற்சி செஞ்சு தேடி பிடிச்சி கொடுங்கோ குதிரைக்கு. கடக லக்னக்காரர்கள் நெல் அவைகளுக்கு வலு சுலபமான விஷயம். நெல்லை அதை தண்ணியில் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நெல்லை பறவைகளுக்கு உண்ண கொடுங்கள். கடக லக்னக்காரர்கள் நெல் அரிசியில் நெல்லை எடுத்து புறாவுக்கு நெல் போடலாம், காகத்துக்கு போடலாம், கிளிக்கு போடலாம், குருவிக்கு போடலாம், மயிலுக்கு போடலாம். பறவைகள் பறக்கக்கூடிய தன்மை கொண்ட பறவைகளுக்கு நெல்லை போடுங்கோ. கடகலக்கணக்காரர்கள் அடிக்கடி செய்யுங்கோ. நீங்கள் கடகலக்கணமாக இருந்தால் அடிக்கடி நெல்லை பறவைகளுக்கு போடுங்கோ. சிம்ம லக்கணக்காரர்கள் கோதுமை என்கின்ற தானியத்தை ஊற வைத்து பசு மாட்டுக்கு கொடுங்கோ. இது என்ன நிற பசுன்றதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என்ன கலராக இருந்தாலும் சரி, பசுமாடு கோயிலில் உள்ள பசுமாட்டுக்கு கோதுமை கடையில் போய் வாங்க. 1 கிலோ கோதுமையை வாங்கி ஒரு வாளியில் போட்டு தண்ணியை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்கோ. கன்னி லக்னக்காரர்கள் பச்சை பயறு, நான் முதல்ல சொன்ன மிதுன லக்னக்காரர்கள் மாதிரி கன்னி லக்னக்காரர்கள் பச்சை பயிறு, உங்களுடைய லக்னாதிபதிக்கு உண்டான தானியத்தை தான் நான் சொல்கிறேன். பச்சை பயிரை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்க. இதெல்லாம் எழுதி வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு, சகோதரர்களுக்கு, உறவினர்களுக்கு, அயலவர்களுக்கு எல்லாருக்கும் இதை நீங்கள் சொல்லலாம். கன்னி லக்னக்காரர்கள் பச்சை பயிரை ஊற வச்சு பசுமாட்டுக்கு கொடுங்கோ. துலா லக்னக்காரர்கள் மொச்சை என்கின்ற தானியத்தை ஊற வச்சு பசுவுக்கு கொடுங்கோ. என்ன நேர்களே, நாளை மிச்ச லக்னக்காரர்கள் என்ன செய்யணும்னு சொல்லித்தாரன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.